வணக்கம். என்னோட பேர் ஆர்த்தி. ஸோ இந்த கொல்கட்டா கேஸ் பத்தி பேச சொல்லி நெறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து கிரைம் ஸ்டோரீஸ் 2, 3 நான் வந்து கவர் பண்ணதுனால, இது பத்தியும் பேசுங்க. இது பத்தியும் இன்னும் நெறைய பேருக்கு தெரியணும் அப்படின்ட்டு. நான் வந்து கிரைம் கேஸ்னாலே எப்பயுமே ஆன்கோயிங் கேஸ் அந்த மாரிலாம் நான் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆக மாட்டேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப ஹெவியா இருக்கும் அப்படின்ட்டு. இந்த மாரிலாம் வந்து நேர்ல நடக்குமா? நிஜத்துல ஒரு படத்தோட ஸ்டோரி லைன் மாதிரி இருக்கும். ஒரு ரொம்ப சைக்காட்டிக் ஃபிலிம், சீரியல் கில்லரோட படம் வந்து தியேட்டர்ல உட்காந்து எட்ஜ் ஆஃப் த சீட் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கொடூரமா இருக்கு. இது ஆனா வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி கூட என்னால கம்பேர் பண்ணி பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் வந்து நேர்ல நடக்கும்போது அது வந்து எப்படி மனுஷங்களால இப்படிலாம் பண்ண முடியுது அப்படின்ட்டு யோசிக்க தோணுது. ஸோ ஆகஸ்ட் 9 வந்து டாக்டர் மௌமிதாக்கு நடந்த அந்த இன்சிடென்ட், அந்த சம்பவம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 to 3 டேஸ்க்கு வந்து அதை கவர் பண்றதுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. யாருக்குமே அதை பத்தி எதுவுமே தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும்போது தான் டாக்டரே இப்படி பண்ணிட்டாங்க, டாக்டரே எப்படி அந்த பொண்ணு பாவம் ரெஸ்ட் எடுக்கும் போது இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சது. அப்போதான் வந்து ஒருத்தங்களா கேள்வி கேட்கும் போதுதான் கேஸ்ல வந்து இன்வெஸ்டிகேஷனே வந்து கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். மௌமிதா வந்து 36 hours ஷிஃப்ட். ஸோ டாக்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 8 years வரைக்கும் வந்து ஒரு பர்சனல் லைஃப் அப்படின்னா என்னன்னே தெரியாம அவங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷம், எந்த ஒரு டிசைரோ, ஏதோ ஒரு ப்ளஷர், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் போகணும், இந்த மாதிரி ஒரு வெக்கேஷன் போகணும், ஒரு ட்ரிப் போகணும், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சுற்றணும் அப்படின்ற இதெல்லாம் நிறைய வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க டாக்டர்ஸ் படிக்கிறவங்க எல்லாருமே. ஏன்னா அவங்களோட ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் வந்து ஸ்டடீஸ். அதில் வந்து ஒரு பெரிய எக்ஸாம் எழுதணும், அதில் பாஸ் ஆகணும், அதுக்கு இருக்கிற ப்ரிப்பரேஷன், அதுக்கு இருக்கிற அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ், அதெல்லாம் அவங்க கோ த்ரூ பண்றது. இதெல்லாம் பண்ணிட்டு ரெஸ்டண்டா வருவாங்க. அங்கேயும் நிறைய போராட்டம், அங்கேயே நிறைய வந்து அவங்களோட எபிலிட்டியை ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய ஒர்க் பண்ணும். தூக்கம் அப்படின்னாலே மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னன்னே தெரியாது. தூக்கமா, ரெஸ்டா அப்படின்னா என்ன அப்படிம்பாங்க. ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஒண்ணு வந்து படிச்சுட்டே இருப்பாங்க. படிச்சு முடிச்ச அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் ஷிஃப்ட் மாறி நைட் ஷிஃப்ட் போவாங்க, அடுத்து டே ஷிஃப்ட் போவாங்க, அடுத்து மத்தியானம் ஒன்று, ஈவினிங் ஒன்று, மாறி ஒன்னொன்னா போவாங்க. அவங்களுக்கு தூக்கம் ஒரு 3 hours 2 hours அவ்வளோதான் தூங்குவாங்க. ஆனா அவங்களோட ஒரே நோக்கம் வந்து அவங்களோட பேஷன், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும், எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும், எல்லாரையும் வந்து நம்ம ரெக்கவரி பண்ணிடணும் அப்படின்றது. அந்த மாதிரிதான் மௌமிதாவும் 36 hours ஷிஃப்ட் முடிச்சுட்டு ஒரு செமினார் ஹால்ல போய் படுத்திருக்காங்க. இதுல இன்னொரு இதுலயும் நான் ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன். அந்த இதுல கூட ஃபீமேல் கொலீக்ஸ் வந்து ஏதோ சண்டை போட்டு அவங்கள வந்து ஒதுக்கி வச்ச மாதிரி, அதுக்கப்புறம் தான் செமினார் ஹால் போய் படுத்த மாதிரி சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த செமினார் ஹால்ல என்னால வந்து இந்த கேஸை பத்தி எனக்கு பேசவே முடியல. எனக்கு வந்து அவ்வளோ வந்து ஸ்டக் ஆகுறேன். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு கேஸ். நான் வந்து அது பார்க்கும்போது கண்டிப்பா இது வந்து ஒருத்தரால பண்ணியிருக்க முடியாது, 2 பேரால பண்ணியிருக்க முடியாது, ஒரு 3-4 பேர் பண்ணியிருப்பாங்க. எப்படி அவ்வளோ ஸ்ட்ரகிள் அந்த பொண்ணோட பாடியில. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எல்லாம் பார்க்கும்போது ஒரு டாக்டர் பேசியிருந்தாரு, 100 grams ஆஃப் ஃபிளஷை வந்து கடிச்சே எடுத்திருக்காங்க. அது வந்து கேனபிலிசம் மாதிரி அப்படின்றது அவங்க வந்து சொல்லல. பட் இதெல்லாம் வந்து உயிரோட இருக்கும் போதே அந்த கடிச்சு 100 grams ஆஃப் ஃபிளஷ் வரைக்கும் வந்து எனக்கு தெரியல எப்படி அப்படின்னு. அண்ட் நகம் எல்லாத்தையும் பிச்சு அவங்க கண்ணாடி போட்டு இருக்க அந்த கிளாஸ் உடஞ்சி கண்ணில் குத்தி கண்ணுல இருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே வந்து அதை வந்து அவங்க உள்ள குத்தி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா ஃபேஸில் வந்து பஞ்ச் பண்ணும்போதும் கண்ணாடி உடஞ்சி அதோட கிளாஸ் ஷார்ட்ஸ் வந்து கண்ணில் உள்ள குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் கண்ணில் இருந்து ப்ளீட் ஆறுறதுக்கு வந்து ரொம்ப நேரமா வந்து ஸ்ட்ராங்குலேட் பண்ணா, லைக் கழுத்தை நெரிச்சு ரொம்ப நேரம் இது பண்ணா அந்த ப்ரெஷர்லையும் வந்து கண்ணில் இருந்து ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் கண்டிப்பாக கிளாஸ் ஷார்ட்ஸ்லையும் கண்ணில் இருந்து இது வரும். இன்னொன்று என்ன என்னால் வந்து இமேஜின் பண்ணிக்கவே முடியலன்னா, அந்த பொண்ணோட காலை 90 டிகிரிக்கு வந்து இழுத்து பெல்விக் போனை வந்து உடைச்சிருக்காங்க. திஸ் இஸ் நாட் அ ரேப் கேஸ். இது வந்து ஒரு ஹேட்ரட். அது வயலண்டா இந்த மாதிரி சொல்லவே தெரியல. எதுக்கு அந்த அளவுக்கு அந்த டாக்டர் என்ன பண்ணாங்க? லாஸ்டா வீட்ல இருந்து கிளம்பும் போது கூட மௌமிதாவோட ஜேர்னல்ல இந்த மாதிரி நான் வந்து கோல்டு மெடல் வாங்கணும், நான் இதுல எப்படியாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு லாஸ்டா அவங்க எழுதின என்ட்ரி இருக்கு. இது அவங்க அப்பா சொன்னாரு. இதை எழுதிட்டு போன பொண்ணை வந்து ஃபர்ஸ்ட் இதை பார்த்தோன்னே சூசைடுன்னு எப்படி அதை வந்து கேஸை க்ளோஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்றதே எனக்கு
எனக்கு தெரியல. இந்த இன்சிடென்ட் நடந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து மௌமிதா வந்து பார்த்திருக்காங்க. ஹாஃப் நேக்கட் பாடிய அந்த செமினார் ஹால்ல பார்த்துட்டு உடனே வந்து கால் பண்ணி அந்த டாக்டர்ஸ்லாம் வந்து காலேஜ்ல ஹெட்ல சொல்றது, ஆம்புலன்ஸ் கூப்பிடுறது எல்லாமே நடக்குது. ஆனா காலேஜ் ஹெட், காலேஜ் அத்தாரிட்டிஸ், காலேஜ்ல இருந்து யாருமே வந்து மௌமிதாவோட பேரண்ட்ஸ்க்கு 3 hours காலே பண்ணல. பொறுமையா கால் பண்றாங்க. பண்ண அப்புறமும் வந்து அவங்க என்ன விஷயம் அப்படின்றது சொல்லல. பட் ஆக்சுவலி இது ஒரு இதுல படிச்சேன், இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்றது வந்து போன்ல சொல்லக்கூடாது, அதை வந்து நேர்ல தான் இது பண்ணும், போன்ல கன்வே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. பட் ஆனா ஐ டவுட், அதனாலதான் அவங்க அது வந்து போன்ல சொல்லலையானு. அவங்களோட பொண்ணு வந்து சிக்கா இருக்காங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டுருக்காங்க. அப்பயும் அவங்க போய் 3 hours வந்து அவங்களோட பொண்ணை வந்து அவங்களுக்கு கண்ணிலே காட்டல. அதுக்கப்புறம் அவங்க அப்பா இது பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி நான் பார்த்தே ஆகணும், வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு போய் பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும். ஒரு 1.5 நாள் பொண்ணு இல்லை, ஏன்னா அவ அவ்வளோ கஷ்டப்பட்டு ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. போய் பார்த்தா கீழே அப்படி அவங்களோட பொண்ணு படுத்துட்டு இருந்தா. அந்த பொண்ணை பார்த்தாலே வந்து என்ன நடந்திருக்கு, எவ்வளோ ஸ்ட்ரகிள், எவ்வளோ அடி, பாடி ஃபுல்லா வந்து இன்ஜுரிஸ். இப்படி இருக்கிற இதை எப்படி வந்து சூசைட் அப்படின்னு சொல்லி கேஸ் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்றதே தெரியல. அதுக்கு அடுத்து ஃபியூ டேஸ் அடுத்துதான் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ராய் அப்படின்ற ஒரு ஆளை கூப்பிட்டு இவன் தான் வந்து இதை பண்ணியிருக்கான் அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி ஒன்னு இறந்து போன அப்புறம் வந்து செக்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ என்ன தியரி வந்து சொல்றாங்க, இது கூட உண்மையான்னு தெரியல. ஏன்னா இப்போ இந்த டைம்ல வந்து நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் இதுதான் அப்படின்னு என்னால சொல்ல இது பண்ண முடியல. பட் இது ஒரு தியரி மாதிரி வந்து நான் பார்த்தேன். அந்த காலேஜ்ல வந்து ட்ரக்ஸ் அண்ட் இந்த மாதிரி செக்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஒரு இது மாதிரி ட்ரக்ஸ் விற்கிறது அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதை வந்து இந்த பொண்ணு பார்த்து என்ன ஏது, நான் வந்து இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், இதை ரிப்போர்ட் பண்ண போறேன் அப்படின்ட்டு சொன்னதாகவும். பட் அந்த காலேஜோட டீனே வந்து இந்த இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால அவ வந்து ஃபர்ஸ்ட் எதுவுமே இதாகல. அதுக்கப்புறம் போலீஸ்ட்டு போவேன் அப்படின்னு சொன்ன அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போதே இப்படிலாம் நடக்குதுன்னொடனே அந்த பொண்ணை டார்கெட் பண்ணி நிறைய ஷிஃப்ட், நிறைய ஒர்க் கொடுத்து, நிறைய ஹெக்டிக்கா இது பண்ணி அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த பொண்ணை என்ன பண்ணணுமோ நீ பண்ண, நான் அப்பயும் ஒர்க் பண்ணுவேன், அப்பயும் நான் வந்து இதை ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு இருந்த அந்த பொண்ணை வந்து கடைசியில இப்படி பண்ணிட்டானுங்க. ஸோ இது வந்து ப்ரீ பிளான்டா இருக்கு எல்லாம். அவங்க வந்து அந்த இது பண்ணிட்டு லைக் அந்த பொண்ணை கொன்னுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ரேப் மாதிரி இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ராய் ஒரு ஸ்கேப் கோட் மாதிரி ஒன்று வந்து அந்த பொண்ணு இறந்த அப்புறம் அந்த இதுல போய் அவனை வந்து செக்ஸ் பண்ண வச்சு இவன் தான் அப்படின்ட்டு அவ்வளோ பெரிய ஒரு இதை வந்து இவன் ஒருத்ததான் பண்ணான் அப்படின்ற மாதிரி இது பண்ணோடனே நிறைய பேர் அதை வந்து ஒத்துக்கவே இல்லை. அவனுக்கு ஆல்ரெடி நிறைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அவனை எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல்ல வாலண்டியரா வந்து கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணும், ஒத்துக்கோ, அவனோட ரெக்கார்ட்ஸ் யாரும் பார்க்கலையா அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ். அதுக்கு அடுத்து எல்லாருமே பேச ஆரம்பிக்க அதுல வந்து யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க, என்னென்ன ஏது அப்படின்ட்டு ஒன்னொன்னா வருது. ஸோ இதுல இந்த மாதிரி ஒன்னொன்னு நடக்கும்போது டாக்டர்ஸ்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி அந்த காலேஜ் வெளியே இருந்து இந்த மாதிரி ஜஸ்டிஸ் வேணும் என்னது அப்படி இப்படின்னும் போது நைட்டே வந்து ஒரு 1000 பேர் மாப் மாதிரி வந்து எல்லாரையும் அடிச்சு எல்லா இதையும் உடைச்சு எல்லாருமே அவ்வளோ உயிருக்கு பயந்து அவங்க வீடியோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் ஒன்னொன்னா நான் வந்து பார்த்தேன். எப்படி 1000 பேர் இறக்குற அளவுக்கு அவ்வளோ பவர் யாருக்கு இருக்கு? அவ்வளோ பவர் இருக்காங்கன்னா அவங்கள வந்து இந்த நார்மலான இந்த அப்பா அம்மா வந்து எப்படி ஜஸ்டிஸ் கேட்டு சண்டை போட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்க பாவம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு எனக்கே வந்து ஒரு மாதிரி எப்படி ஃபைட் பண்ண முடியும்? யாரால பண்ண முடியும்? இவங்கள 1000 பேர் ஒரு நாள் நைட் இறக்கி அவ்வளோ அந்த ஹோல் காலேஜே வந்து ஒரு மாதிரி ஸ்தம்பிக்க வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இந்த இன்சிடென்ட் நடந்த ஃபியூ டேஸ்லேயே வந்து அந்த செமினார் ஹாலுக்கு நெக்ஸ்ட் ரூம்லேயே வந்து ரெனோவேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லைக் எல்லாத்தையும் இடிச்சு இது பண்றது. அந்த இடத்துல தான் இந்த பிளட், அந்த யார் இந்த கொலையை பண்ணாங்களோ அவங்க அந்த இடத்துல வந்து கை கழுவி பிளட் எல்லாம் வாஷ் பண்ணாங்க. அந்த இதை தான் ரெனோவேட் பண்றாங்க. பிகாஸ் அந்த ஷவர் ட்ரெயின் இருக்குல்ல, ஷவர் ட்ரெயின் இல்ல, அந்த சீவேஜ் ட்ரெயின் இருக்குல்ல, அந்த ட்ரெயின்ல வந்து
எப்படியாவது ஏதாவது ஒண்ணு வந்து மாட்டுமா, லைக் பிளட் பார்ட்டிகல்ஸோ ஏதோ ஒரு இதுல அவங்களோட துணியோட நூல் ஏதாவது ஒண்ணு ஒரு இது மாட்டுமா. அப்படி மாட்டினா கூட அந்த ஆளே மாட்டிப்பாங்க, யார் பண்ணாங்களோ அவங்களே மாட்டிப்பாங்க, மௌமிதாவோட பிளட்டோட இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதனால அவங்க ரெனோவேட் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு நிறைய இது வந்துட்டு இருந்தது. இதெல்லாம் எப்படி ஒரு இவ்வளோ கொடூரமா ஒரு கேஸ் நடக்குது, அந்த நடந்த ஒரு பக்கத்து ரூம்ல ரெனோவேஷனுக்கு எப்படி வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. அண்ட் அந்த காலேஜ்ல இந்த மாதிரி அவங்களோட டாக்டர், அவங்க கூட இருந்த டாக்டர் வந்து இப்படி ஆயிட்டாங்க, யார் பண்ணாங்க அப்படின்ட்டு அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முன்ன வர்றது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அங்க ஒரு சிசிடிவி கேமரா இல்லை, மற்ற இடத்துலலாம் இருக்கு, பர்டிகுலரா அந்த இடத்துல இல்லை. அது எல்லாமே வந்து ஒன்னொன்னு வந்து என்னமோ தப்பா இருக்கு அப்படின்னு தோணி எல்லாருமே வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து காலேஜோட டீன் வந்து வேலையை விட்டு எடுத்துட்டோம் அப்படின்ட்டு. ஆனா ஒரு ஃபியூ ஹவர்ஸ்லயே வந்து வேற ஒரு இடத்துல அவர் வந்து வேலைக்கு போயிட்டாரு அப்படின்ட்டு. இப்போ 6 hours ago வந்து அந்த காலேஜ் அதே டீனு அப்புறம் அந்த ராய் அண்ட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிற மாதிரி நான் 6 hours ago CNN பார்த்தேன். ஏன்னா ராய் கூட அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒன்னா போட்டோ எடுத்திருக்காங்க, அவங்களோட இதுல இருக்கு பார்த்திருக்காங்க அப்படின்றதுக்காக சந்தேகத்தின் படியில் அவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிற மாதிரி போட்டிருந்தது. ஆனா இந்த இது வந்த அப்புறம் நிறைய பேர் வந்து டிபி இல்லாத ஆளுங்க, டிபி வச்சிருக்க ஆளுங்க, ரொம்ப மனசுல அந்த கரை இருக்கிற ஆளுங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்து நல்லா இமேஜின் இப்படி ஒரு கேஸா அப்படின்ட்டு உலகமே ஒரு மாதிரி என்னடா நடக்குது இந்தியால அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு சில பேர் ட்விட்டர்ல அக்கௌண்ட் இருக்கே அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு பேசுறது, அவளை போய் யார் அங்க நைட்ல போய் படுத்து தூங்க சொன்னா அப்படி இப்படின்ட்டு. அண்ட் அந்த ப்ரொட்டஸ்ட் அட்டன் பண்ணிட்டு போற பொண்ணையும் வந்து நான் ரேப் பண்ணிடுவேன் உன்னை பாக்குறியா, அதே மாதிரி நான் உனக்கும் பண்றேன் பாக்குறியா அப்படின்ட்டு மிரட்டுறது. இதெல்லாம் வந்து இப்போ என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா, இவ்வளோ பெரிய ஒரு கிரைம் நடந்திருக்கு, இன்னும் வந்து யாரையுமே அவங்க வந்து அஃபிஷியலா இவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு எவிடன்ஸோட எடுக்கல. மாப் அட்டாக்கு, அங்க ரெனோவேஷன் நடக்குது, இதெல்லாம் நடந்தோடனே இந்த மாதிரி ஒரு இல்லான தாட்ஸ் ஆல்ரெடி இருக்கிற ஆளுங்களுக்கு என்ன வரும் ஐடியா, அப்போ நம்ம வந்து இதெல்லாம் பண்ணலாம் போல, நம்மளோட தாட்ஸ் அந்த இன்ட்ரூசிவ் தாட்ஸ்ல வந்து மனசுலயே இருக்கிறத வந்து நம்ம அதை செயல்படுத்தலாம் போல. ஆல்ரெடி இவன் பண்ணிட்டான், இவனை யாருமே பிடிக்கல, யாரும் பிடிக்கிற மாதிரியும் தெரியல, நம்மளும் தப்பிச்சிடலாம் போல அப்படின்னு நினைக்க மாட்டானா? யாருக்கு அப்புறம் சேஃப்டி இருக்கும்? அண்ட் இந்த வீடியோலயும் வந்து நான் மேக்கப் போட்டிருக்கேன் அதை அப்படி இப்படின்ட்டு ஏதாவது சொன்னாலும் சொல்லுவாங்க. சொல்றது இதெல்லாம் வந்து வெறும் கமெண்ட். ஆனா அந்த பொண்ணு, அதுதான் எனக்கு இன்னும் வந்து இதுவா இருக்கு. இதெல்லாம் ஒன்று வர வர என்னோட மென்டல் ஸ்டேட்டே வந்து இன்னும் ஒரு மாதிரி டார்க் ஸ்பேஸ்ல போயிடுச்சு. ஏன்னா இது நான் வந்து வீட்லயே இருந்து ஒர்க் பண்ற ஆளு, நானே வந்து ரொம்ப எப்பயாவது வெளியே போகணும் அப்படின்னா தான் போவேன். அப்படி நான் வந்து ரேபிடோ ஓலா புக் பண்றேன் அப்படின்னாலும் யாருக்காவது என்னோட லைவ் லொகேஷன் அனுப்பிட்டு போறது, அந்த மாதிரி பண்ற ஆளு நான். இப்போ வந்து ஒரு போஸ்ட் பார்த்தேன், ஒரு ஃபிலிம் மேக்கர், மீடியால இருக்கிற ஒரு பர்சன், ஒரு டைரக்டர், அவரு வந்து இந்த மாதிரி நிர்பயா ஆக்ட், பிரியங்கா ஆக்ட், இது எது வந்தாலும் வந்து இந்த ரேப் எல்லாம் வந்து குறைக்க முடியாது. எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, பொண்ணுங்க வந்து காண்டம்ஸை வந்து டெய்லி வெளியே போகும்போது எடுத்துட்டு போகணுமா, அப்பதான் ரேப் மர்டர் வந்து நடக்காதாம். ரேப் மட்டும் பண்ணிட்டு போயிடுவாங்களாம். பொண்ணுங்க வந்து இப்போ யாரும் ஒருத்தவங்க அவங்கள வந்து ரேப் பண்ண வராங்கன்னா அவங்க வந்து போலீஸ்க்கு கால் பண்ணாம, ஹெல்ப் கேட்காம, இது பண்ணாம காண்டம் அவங்க பர்ஸ்ல இருந்து எடுத்து கொடுக்கணுமா. இதை அவன் போட்டு டெலீட் பண்ணிட்டான். பட் ஆனால் எப்படி இந்த தாட் வந்து ஆம்புலன்றனால வருதா எனக்கு தெரியல. மர்டர் வந்து ஒரு பாவம், அது ஒரு கிரைமு. பட் ஆனால் ரேப் வந்து ஒரு கரெக்டிவ் பனிஷ்மெண்ட்டாம். ரேப்போட அஜெண்டாவே அப்போ இருக்கிற அந்த மூடுக்கும் அந்த டைமுக்கும் அவனோட செக்ஷுவல் நீடை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுதான் ரேப்போட அஜெண்டாவே. ரேப் வித்தவுட் வயலன்ஸ், லைக் ரேப் அதுக்கப்புறம் மர்டர் அந்த மாதிரி இதெல்லாம் ஆகாம அதெல்லாம் வந்து வெறும் ரேப் அப்படின்னா அதை வந்து லீகலைஸ் பண்ணணுமா. எப்படி ஒருத்தன் வாயை திறந்து இப்படி பேசுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. உமன் சேஃப்டி அப்படின்னாலே காண்டம்ஸ் எடுத்துட்டு போங்க, நிர்பயா ஆக்ட்லாம் உங்களை காப்பாத்தாது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. டேனியல் ஷ்ராவன் அவர் வந்து இப்போ அதை அந்த போஸ்ட்டை டெலீட் பண்ணிட்டாராம். ஆப்வியஸ்லி
எத்தனை பேர் ரிப்போர்ட் பண்ணியிருப்பானுங்க. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு இந்த தாட் இருக்கும். இந்த மாதிரியான சைக்கோஸ் எல்லாருமே அவங்களோட ட்ரூ கலர்ஸ்லாம் வந்து இந்த இன்ஸ்டன்ட் இந்த நடந்த அப்புறம் அவங்க இன்னும் ஆக்சுவலான கிரைம் பண்ணவங்க மாட்டலை அப்படின்னோடனே இவனுங்கெல்லாம் வந்து அவங்களோட ட்ரூ கலர்ஸை வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒருத்தர் சொல்றான் ரேப் வந்து ஒரு சர்ப்ரைஸ் செக்ஸ் தான், இதுல என்ன அப்படின்றான். இதுல என்ன, நம்ம எப்படி இதுல இருந்து சேஃபா இருக்கிறது அப்படின்னா, நோ ஹோப். ஐ டோன்ட் சி எனி ஹோப். நான் வந்து காலேஜ்ல பஸ்ல போகும்போது பார்க்கறதுக்கே நார்மலா 9 to 5 ஜாப் போற ஒரு டீசென்டான ஒரு ஆள் மாதிரி இருப்பான். அவன் வந்து ஒரு மாதிரி கை அடிச்சுட்டு வருவான், அந்த மாதிரி இருக்கும். அடிச்சு பஸ்ல இருந்து கீழே தள்ளியிருக்கேன் நான். இல்லைனா ஃபுல்லா குடிச்சிட்டு பொண்ணுங்க ரோ இருக்கும் இல்லையா பஸ்ல, அதுக்கு பின்னாடி தான் கரெக்டா உட்காருவானுங்க. பொண்ணுங்க இருக்காங்கன்னா பொண்ணுங்க சீட் பின்னாடி உட்காருவானுங்க. இங்க வந்து கை வரும், இல்லைன்னா அந்த பஸ் சீட் சைட்ல இப்படி இருக்கும்ல அந்த இதுல கை வரும். கூட இருக்கிறவனுக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க கொஞ்சம் இது உடம்பு முடியல அப்படி இப்படி அப்படின்ட்டு கூட இருக்கிறவன் வந்து இது பண்ணுவானுங்க. பட் ஆனால் இந்த மாதிரி பப்ளிக்கா நடந்த இதுல யாருமே வந்து அன்னைக்கு நான் வந்து அவனை வாட்டர் பாட்டில் இப்படி கையில இருந்ததை வச்சு நான் அடிச்சு இது பண்ணேன். யாருமே வந்து கூட நின்று என்ன ஏது ஒருத்தர் கேட்கல. அந்த பஸ் ஃபுல்லா நின்றுட்டு சீட் ஃபுல்லா ஆயிடுச்சு, எல்லாருமே நின்று இடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அந்த இதுல நான் அவ்வளோ சண்டை போட்டேன். அவ்வளோ பசங்க இருக்காங்க, அவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, யாருமே என்னன்னு கேட்கல. என் கூட ஒரு 4 பொண்ணுங்க இருந்தாங்க, என் கூடயே பஸ் ஏறி என்னோட ஃப்ரெண்ட்ஸு. அவங்க இதை நடக்கும்போது கொஞ்சம் தள்ளி வர போயிட்டாளுங்க. ஸோ இப்படி இருக்காங்க. அப்போ எப்படி வந்து அவனுங்க வந்து பயப்படுவானுங்க அப்படின்னு கேட்குறேன். அவனை நான் இறக்கிட்டேன், பஸ்ல இருந்து இறக்கிட்டு நான் நிற்கிறேன். நான் இப்படி சுற்றி பார்க்குறேன் எல்லாரையுமே. நீங்கள் இங்கே நடந்ததெல்லாம் பார்த்தீங்களா அப்படின்ட்டு நான் இப்படியே பார்த்துட்டு நான் வந்து ஓகே இது நம்மளால் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றிக்க முடியும் போல அப்படின்ட்டு நான் வாட்டுக்கு அமைதியாக இருக்கேன். ஒரு 5 minutes அப்புறம் சீட்ல உட்காந்துட்டு இருந்த பொண்ணு வந்து என்னைய கூப்பிட்டுட்டு அவன் வந்து அப்பத்துல இருந்தே அவன் வந்து உங்களை அப்படிதான் வந்து இது பண்ணிட்டு இருந்தான், நான் அப்பத்துல இருந்தே பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு. நீ அப்பத்துல இருந்தே பார்த்துட்டு இருந்தனா நீ ஒன்னு என்கிட்ட சொல்லணும், இல்லைன்னா நீ என்ன பண்ற நீ அங்க அப்படின்னு நீ கேட்கணும். நீ வேடிக்கை மட்டும் பார்த்துட்டே இருந்த. அந்த பொண்ணு இன்னொரு காலேஜ் பொண்ணு. இப்படி வந்து வேடிக்கை பார்க்கறவங்க இருக்கிற வரைக்கும் இவனுங்க வந்து அவனுங்க வாட்டுக்கு ஆடிட்டே தான் இருப்பானுங்க. இதெல்லாம் வந்து இந்த கேஸுக்கு கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்லை, சத்தியமா ஒண்ணுமே கிடையாது. பட் ஆனா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்றதுனால தானே இப்படி பண்றானுங்க. என்கிட்டயே வந்து நிறைய பேர் இதை பத்தி பேச சொல்லியிருந்தாங்க. நான் அப்போ வந்து அவேர்னஸ் கொடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நான் பேசி யாரும் கேட்பாங்களா அப்படின்னு தான், நான் பேசி யாரு கேட்க போறா அப்படின்னு தான் இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி அந்த காலேஜ் டைம்ல இந்த மாதிரி நிறைய நடந்ததுனால எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப அதுதான் நான் அடிக்கடி சொல்வேன் இல்லையா, உன் வாய் வச்சுதான் நீ வந்து இது பண்ண முடியும், யூ ஹாவ் டு வாய்ஸ் இட் அவுட் அப்படின்னு. இதுல என்னங்க வாய்ஸ் அவுட் பண்ண முடியும்? அந்த பொண்ணால என்ன பண்ண முடியும்? கதறிப்பாங்களே, கத்திருப்பாங்களே, அன்னைக்கு நைட்டு அவ்வளோ அழுதுருப்பாங்களே, இவ்வளோ கதறியுமே யாருமே ஹெல்ப் பண்ண வரலன்னும் போது அந்த பொண்ணு மௌமிதாவோட ஃபீமேல் கொலீக் டாக்டரே வந்து மௌமிதாவோட கையை கட்டி போடுறதுக்காக இறுக்கி பிடிச்சதா வந்து ஒரு ஆர்டிக்கல்ல பார்த்தேன். மௌமிதா கண்டிப்பா நீ ஒரு பொண்ணு தானே, ஹெல்ப் மீ, என்னை காப்பாத்து, நீ ஒரு பொண்ணு தானே, ஏன் இப்படி பண்ற, அவங்கள நிறுத்த சொல்லு அப்படின்ட்டு அந்த பொண்ணை பார்த்துருக்காதான். அந்த பொண்ணு அந்த கண்ணை பார்த்தும் எப்படி இறுக்கி அந்த கையை பிடிச்சிட்டு இருந்தான் அப்படின்றது. இவனுங்களுக்கெல்லாம் இந்த இதை பண்ணவனுங்களுக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஒன்று நடக்கவே கூடாது. இவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்து கிடைக்கவே கூடாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு பிறந்துட்டா இவனுங்க வந்து அந்த குழந்தையும் வந்து இப்படி பண்றதுக்கும் வந்து ரொம்ப நேரம் ஆகாது. இல்லை இவனுங்களுக்கு பையன் பிறந்துட்டா இந்த சொசைட்டிக்கு அவனை மாதிரியே இன்னொருத்தனை வந்து அவன் உருவாக்கி கொடுப்பான். ஏன்னா அவன் வந்து இந்த அளவுக்கு ஒரு ட்ரக்கு இதில் இன்வால்வ் ஆகி அவ்வளோ சைக்கோத்தனமா இந்த மாதிரி பண்ணுறானா, அவன் பையனுக்கு அவன் வந்து என்ன சொல்லி கொடுக்க போறான்? அவன் இத்தனைக்கும் இவன் ஒரு டாக்டர், பேஷண்ட் வரவங்களை வந்து உடம்பு முடியலன்னு வரவங்களை வந்து காப்பாற்றி அனுப்ப வேண்டியவன் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கான். இது வந்து இன்னும் ஒரு ஆன்கோயிங் கேஸ், ட்ரையல் போயிட்டு தான் இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் பண்ண அப்புறம் இவ்வளோ நேரம் அப்புறம் தான் எஃப்ஐஆர் ஃபைலாக இருக்கு. ஏன் இவ்வளோ டிலே அப்படின்ட்டு நிறைய கொஷின் போட்டிருந்த மாதிரி பார்த்தேன் நான் ட்ரையல்ல. ஸோ இந்த கேஸ் பத்தி ஆக்சுவலா என்ன நடந்தது என்ன ஏது அப்படின்ட்டு ஒரு கொஞ்ச நாள் அப்புறம் தான் வந்து ஒரு இதுவாக வெளியே வரும். நம்ம வந்து இதை பர்டிகுலரா இதை பத்தி நம்ம நிறைய பேசுவோம். உமனுக்கு சேஃப்டி இருக்கா அப்படின்னு எனக்கு அதுக்கு பதிலே இல்லை. பைரவ், ஏஜே பைரவ் ஞாபகம் இருக்கா? இன்ஸ்டால ஒருத்தர் வந்து இந்த ரீல்ஸ்லாம் போட்டுட்டு இருப்பாரு.
அப்போ இந்த நடுவில் ஒரு ட்ரெண்ட் வந்தது. நீங்கள் வந்து ஒரு ஆம்பளையை சூஸ் பண்ணுவீங்களா இல்லைன்னா பியர் கரடியை சூஸ் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. ஸோ எல்லா பொண்ணுங்களும் வந்து கரடி 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 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ட்ரெண்ட் வந்து இவருக்கு எங்கேயோ வந்து டிஸ்டர்ப் பண்ணி, எங்கேயோ அவரும் ஒரு பையன் அப்படின்றனால உறுத்திட்டு அவர் வந்து அதுக்கு ஒரு ஆப்டான ஒரு ஆன்சர் பண்ற மாதிரி ஒரு ரீல் போட்டிருந்தாரு. அவரோட ரீல் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு இன்டென்ஷன்ல தான் போட்டிருப்பாரு. இப்போ வர ஜென்ரேஷனை வந்து நம்ம எஜுகேட் பண்ணணும் அப்படின்றதுல. பட் ஆனால் அதுல ஒரு சில இது வந்து கண்டிப்பா அது தப்பா தான் இருக்கும். ஏன்னா அதுல வந்து அவர் சொல்லியிருப்பாரு, பொண்ணுங்க வந்து நைட் ஆனா வெளியே போகக்கூடாது, பொண்ணுங்க நைட்டுக்கு மேல வெளியே போகக்கூடாது, அவங்க பொண்ணுங்க இப்படிதான் இது பண்ணும் அப்படின்றதுலாம். ஸோ அவர் வந்து இந்த இதுக்கு என்ன சொல்ல போறாரு, என்ன ரீல் பண்ண போறாரு அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ அவர் சொல்லட்டுமே, அவர் ஆம்பளையை சூஸ் பண்ணுவாரா இல்லைன்னா கரடியை சூஸ் பண்ணுவாரான்னு அவர் சொல்லட்டுமே. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதில் வந்து என்ன பாயிண்ட் எதுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, நீங்கள் இதை பற்றி எதுவுமே போடல, நீங்கள் போடுங்க அப்படின்ட்டு. அதனால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டாக் உள்ள என்ன இப்போ எனக்கு கரண்ட்டாக ஓடிட்டுருக்கு அப்படின்ட்டு. நான் இது வரைக்கும் நான் போட்டதுலேயே இதுதான் நான் பேச ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். இந்த கேஸ் பற்றி மேபி ஆஃப்டர் ஒரு ஃபியூ வீக்ஸ் ஒரு ஃபியூ மந்த்ஸ் நம்ம வந்து ஜஸ்டிஸ் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு பேசுவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ப்ளீஸ் உங்களோட தாட்ஸ், இதில் நான் ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நான் மாற்றி சொல்லியிருந்தாலும் ப்ளீஸ் கரெக்ட் இட் ஹியர், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நிறைய விஷயம் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து இப்போ ஆன்கோயிங் கேஸில் என்னால் நிறைய இது வந்து எவ்வளோ இதுக்கு பேச முடியும் அப்படின்றது தெரியல. அதனால தான் நான் வந்து திருப்பி நான் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். உங்களோட வருத்தங்கள் எதா இருந்தாலும் நீங்க கீழே ஷேர் பண்ணலாம், உங்களோட கோவத்தையும் ஷேர் பண்ணலாம், எல்லாமே நான் பார்க்குறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்க எடுத்து வைக்கும் போது இதுக்கு அடுத்து உங்களோட டே இதை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிகாஸ் எனக்கும் இது ரொம்ப ரொம்ப டார்க்கா இருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.